100 கிரிக்கெட் கிரவுண்டுக்கு சமமான ஒரு பெரிய கோயில் தான் இன்ஸ்பிரேஷன். அந்த கோயிலை மெதுவாகவே பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஞ்சநேயர் இருக்காங்க, ரம்பா, ஊர்வசி, மேனக, திலோத்தம அப்படியே தான் இருக்கு. அப்புறம் அப்சண்டா மயக்கமாக இருக்காரு. போது மொபைலை ஆஃப் பண்ணி வச்சு பிடிச்சி வாங்க அங்கோர் வாட் கோயிலுக்கு போவோம். காலையில் மணி 5:10 சூரிய உதயம் சன்ரைஸ் வந்து அங்கோர் வாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். விடியல வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சராசரி கிரிக்கெட் கிரவுண்டு வந்து 4 ஏக்கர் இருக்கும். இது வந்து 400 ஏக்கர், அதாவது 100 கிரிக்கெட் கிரவுண்டுக்கு சமமான இடத்துல கட்டப்பட்ட கோயில். மனுஷங்க கட்டின கோயில்லையே மிக 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 பெரிய கோயில்ன்றது அங்கோர் வாட் கோயில் தான். இதை வந்து நம்ம வீடியோ எடுத்து ஒரு ஃபுல்லாகவே காமிச்சிட முடியுமான்னா காமிக்கவே முடியாது. என்னால் முடிஞ்ச வரையும் காமிச்சிருக்கேன். தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் இன்ஸ்பிரேஷன். அந்த கோயிலை பார்த்து தான், அதுதான் ப்ரோட்டோடைப்பு. அது சின்னதாக இருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து சின்னது, இது வந்து அதை விட பல மடங்கு பெரியது. சாண்ட்ஸ்டோன் தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதனால அரிப்பு வேகமாக நடந்ததுனால பல சிற்பங்கள் சிதலமாயிருக்கு. போகணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க சில பேர். அவங்களுக்கு தகுந்தாப்புல. நான் ரொம்ப அரிபறிலாம் கிடையாது, மெதுவாகவே பார்க்கலாம். ரைட் சைட்லேருந்து பார்த்தேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு வந்தால் தான் இந்த கோபுரத்துக்கிட்ட வரும் அப்படின்றதுனால அந்த சைட்லேருந்து அந்த சைடில் இருந்தேன். அந்த சைட்லேருந்து அப்படியே வந்து இந்த சைடு வந்தாச்சு. சூரியன் வந்து இந்த பனை மரத்துக்கு மேலே இருக்கு, கீழே அது இந்த பக்கம் வரும். சூரியன் வந்துருச்சு. இதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுதான் பெஸ்ட் ஸ்பாட்டு. செப்டம்பர் மாதம் வந்திருந்தோம்னா கரெக்டாக அந்த சென்ட்ரல் கோபுரத்துக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பார்த்தா நமக்கு கண்ணு கூசிடும். இந்த கோயில் மட்டும்தான் இந்து கோயிலில் மேற்கு பார்த்து இருக்கு. இது காம்பவுண்டெல்லாம் கிடையாது. இந்த கல் தெரியுது இல்லையா, இது வாசுகின்ற நாகம் சமப்படுத்தி அப்படியே மேடாகி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மேடாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதான் அங்கே தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி சமப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் 2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். கோயில் வந்து டியூஷன் நம்மளால் எழுதுறாப்புல எழுதிட்டாங்க. நம்ம கோயிலில் இருக்கிறாப்புல தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 8 வழி இருக்கும் என்ட்ரன்ஸ். இதுலேயும் 8 வழி இருக்கு போல இருக்கு. படிக்கட்டு வந்து இதான் மெயின் என்ட்ரன்ஸு. படிக்கட்டில் ஏற வேண்டியதான். நம்ம இந்து கோயிலில் செருப்பு மாட்டிட்டு போக மாட்டோம், ஷூ மாட்டிட்டு போக மாட்டோம். மறுபடியும் ஒரு அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டோம். இங்கே புத்தரை கொண்டு வந்துட்டாங்க. அங்கேயும் புத்தர் தான். கோயிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ரவுண்டு பார்த்துருவோம், அப்புறம் ஒரு ரவுண்டு பார்க்கலாம். கோயில் குளம் இருந்திருக்கு. அதே தான் படிக்கட்டு இருக்கு. குளத்தில் போய் காலை கழுவிட்டு வர்றதுக்கு இருந்திருக்கு. இது 2. என்ன சொல்றான், கையில போன் வச்சிருக்கோம்ன்றான். சைக்கிள் பார்த்துருக்கோம். அதையே பார்த்து அங்கே பார்த்து 4 அனுமார் தெரியுதா? ஆஞ்சநேயர், அனுமார்
அங்கே வாசலில் புத்தர் இருந்தார், இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். பட் அதையும் இங்கே பார்க்க புத்தர் மாதிரி தான் இருக்கு. இல்லை புத்தர் இல்லை, மறுபடியும் இன்னொரு ஆஞ்சநேயர் இருக்காரு. சரஸ்வதி, அகைன் சரஸ்வதி தான். ரம்பா ஊர்வசி. Before only the king and the god can look at it. Now you can see in the town the dinner and so. எங்க பார்த்தாலும் தேவலோக கன்னிகைகள் தான், தேவலோக கன்னிகைகள் தான் இருக்காங்க. ரம்பா ஊர்வசி மேனக திலோத்தம, இங்க எல்லாமே அப்சரஸ்ன்றாங்க. ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்தமா 4. ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்தமா. மறுபடியும் இங்கே ஒரு குளம், 2 சைடு, லெஃப்ட் ஒரு குளம், ரைட்டில் ஒரு குளம் இருக்கு. இது மட்டும் வந்து ராஜா ராணி மாதிரி இருக்கு. ட்ரெஸ்ஸில் இப்போ நமக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற டிசைன் பாரு, டிசைனாக தான் போட்டுக்கிறேன். அவன் துணி தொங்குது, தோளில் கை போட்டுக்கிட்டு இருக்காரு. இது மேல்றது காது வளர்த்துருக்காங்க. இங்கேயும் ஆஞ்சநேயர் தான் இருக்காரு. ஆஞ்சநேயரா இவர்? ஆஞ்சநேயர் தான். திசையை காமிக்கிற நார்த் ஈஸ்ட் டிசைனில் தான் தூண் வச்சுருக்காங்க. இந்த தூண் எல்லா ஜன்னல்லையும் இருக்குது. இதில் இந்த படிக்கட்டு ஏற விட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே தான் கோயில் ஆரம்பிக்குது. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த படிக்கட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ஏறையில் சிரமங்கள் இருக்கும். கோயில் பிரகாரம் நம்ம வரோம்ல, அப்பிரதட்சணமாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அது பாரு, இந்த ஒரு படிக்கட்டு போகுது மேலே. இதில் ஏற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலையில் ஏற முடியாது. ஸோ ஏறுறது அங்கே தனியாக வச்சுருக்காங்க. கோபுரம் எல்லாம் இங்கே இருக்கு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதே தூண் தான், அதே டைப்பு, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் அப்சரஸ். அப்சரஸ்னா ரம்பா ஊர்வசி மேனக திலோத்தமா, இவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நிறைய மேலே வேலைப்பாடுகள் இருக்குது. கீழே எல்லாம் உட்காந்துருக்க பார்த்தா ஆஞ்சநேயராக உட்காந்துருக்காங்களா? ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காங்க. அங்கே யார்? கீழே குரங்குகள் உட்காந்துருக்கு. ஓ, வாலியா? அது வாலி வதமா? இதை யாராவது பார்த்து எனக்கு விலகி சொல்லி நல்லா இருக்கும். இது ஒரு கதை மாதிரி. இந்த கதையை சொல்ல தெரியணும். மேலே பார்த்தா அரக்கர்கள் கூட்டம் ஆட்டம் போடுறாங்களா? கீழே வந்தால் மயக்கமாக இருக்காரு. எல்லா வானரங்களும் கவலையாக இருக்காங்க. இது ஆஞ்சநேயராக தான் இருக்கும். இங்கே லோக்கல் கைடு ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க அர்த்தங்களே வேறு மாதிரி இருக்கும். இது ராமாயணத்துலேருந்து ஒரு சம்பவம் தான். கீழே அப்படியே கீழே வந்தால் 3 முகத்தோட யானை இருக்குது. இந்த பார் மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டு. இதுதான் நம்ம ஏற போகிறோம். இப்போ ஏறும்போது மொபைலை ஆஃப் பண்ணி வச்சு பிடிச்சிட்டு ஏறினா கரெக்டாக இருக்கும். பார்த்து போங்கக்கா. தஞ்சாவூர் பெரிய கோயில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த அங்கோர் வாட் வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கட்டின ராஜா பேர் சூரியவர்மன், 2ஆம் சூரியவர்மன். இவங்களுக்கும் சோழர்களுக்கும் பெரிய லெவலில் தொடர்பு இருந்திருக்கு. ராஜேந்திர சோழனோட காலத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. குடுக்கல் வாக்கல் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு வீடியோக்குள்ளே அடக்க முடியுமான்னு கேட்டால் அடக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் மேற்கொண்டு உண்டானதை பார்ப்போம்.